முன்னால ஒரு குழந்தை பசியில வாடி துடிச்சிட்டு இருக்குது, பின்னால பெரிய கழுகு அந்த குழந்தைய வேட்டையாட பார்த்துட்டு இருக்குது. இந்த போட்டோவை எடுத்தது கெவின் கார்ட்டர். இந்த கெவின் கார்ட்டர் இந்த போட்டோவை எடுத்ததுக்கு பின்னால கொஞ்ச நாட்கள்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் போட்டோகிராஃபர் தானே, அந்த இண்டஸ்ட்ரியில பெரிய இருக்கிற புலிச்ச அவார்ட், அந்த அவார்டை வாங்குறதுக்கு ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அந்த அவார்டை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு பல நாட்களை போட்டோ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 1993 சூடான்ல ஒரு பஞ்சம், பசி வருது, பட்டினி, எல்லாருமே பட்டினி. இப்ப இந்த மக்களுடைய கஷ்டங்களை பாக்குறதுக்காக வேண்டிய யாரு? கெவின் கார்ட்டர் போறாரு. அந்த மக்களுடைய சிச்சுவேஷனை கேப்சர் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப போறாரு. அங்க அந்த நாட்டுல பசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா உணவை வழங்குவாங்க. அப்ப உணவு மையத்தை நோக்கி போக சக்தி இல்லாம ஒரு குழந்தை, பெண் குழந்தை மண்ணுல விழுந்து தவண்டு தவண்டு வாரத்துக்கு ட்ரை பண்றான் அந்த உணவை வாங்குறதுக்கு. அவளால முடியல, உதவி பண்ணவும் யாருமே இல்ல. அப்ப இந்த சீனரி எவரு நோட் பண்றாரு, இந்த புள்ளைக்கு பின்னால பேக்ரவுண்ட்ல ஒரு கழுகு வெயிட் பண்ணுது, இந்த குழந்தை எப்ப சாகும், செத்த உடனே சாப்பிடலாம் அப்படின்னு. இவரு அந்த சீனை கேப்சர் பண்ணிட்டாரு. வேலை முடிஞ்சது, கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா நியூயார்க் டைம்ஸ்ல இந்த போட்டோ வெளியாகுது. நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகி பேசப்படுது. அப்ப கொஞ்ச நாட்கள்ல இவர் ஆசைப்பட்ட மாதிரியே, இவர் கனவு கண்ட மாதிரியே, இவரோட லட்சியம், கனவு, அந்த அவார்ட், புலிட்சர் அவார்ட் கிடைக்குது கையில. எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். அந்த சந்தோஷம் நீடிக்கல. அவர்கிட்ட மக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த போட்டோவை பார்த்த ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வி என்னவா இருக்கு? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அந்த குழந்தைக்கு என்னாச்சு? அந்த குழந்தைய ஏன் காப்பாத்தல? நீ சாப்பாடாச்சும் எடுத்து கொடுத்தியா? அந்த கழுகையாச்சும் விரட்டி விட்டியா? சில பேர் சொன்னாங்க நீ 2வது கழுகு அப்படின்னு. இதெல்லாத்தையும் காதில வாங்கி வாங்கி நேர்ல பார்த்த போர்கள், வறுமை, பட்டினி, ஏழை மக்களோட அழுகை, பசியில வறுமையால வாடி கதரும் குழந்தைகளோட நினைவுகள் இவரை தூங்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்குது. பிரஷருக்குள்ள போறாரு, டிப்ரெஷன், மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவரு அந்த போட்டோ இருக்குது, இந்த போட்டோல கழுகிக்கலையா, அந்த போட்டோவை பார்த்து கழுக விரட்ட ஆரம்பிச்சாரு. அப்படி மனநல பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவரு கொஞ்ச நாட்கள்ல அதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதில் இருக்கிற பெரிய லெசன், நம்ம வெற்றிக்காக ஓடுற நேரத்துல ஒரு சில தர்மங்களையும் செஞ்சுக்கணும், இல்லன்னா அந்த வெற்றி அர்த்தமே இல்லாம போயிடும். இந்த சம்பவத்தை சொல்லி ஒரு இந்தியாவை சேர்ந்த பேச்சாளர் சொல்றாரு, வெற்றினா என்ன அப்படின்றது, வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைப்பதில்லை, சந்தோஷமாக இருப்பதில் தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது.